வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு டைம் எல்லாம் அதிலே போகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னால் ஷார்ட் கூட வந்து சரியாக போட முடியல. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி. இதுக்கு மேலே ஒரு குட்டி வீடியோஸ் போடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா, என் பையன் வந்து இன்றைக்கி ஏரிக்கு போயிருந்தானா, அங்கே மீன் பிடிச்சிட்டு வந்தான். சும்மா போய் பார்த்துட்டு வரேன்ட்டு தான் போனால், அங்கே மீன் பிடிச்சிட்டு வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான். அந்த மீனை உங்களுக்கு எல்லாம் காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க, இப்போ நான் அந்த மீனை காட்டுறேன். பாருங்க, இதான் அந்த மீன், ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன். இதில் ஒரு சில மீன் வந்து பெருசாக இருக்குதோ, இது வந்து பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் நிறைய மீன் வந்து இந்த மாதிரி குட்டி மீனாக தான் இருக்குது. நிறைய வந்து குட்டி மீனாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைஸ் தான் மீனே, இந்த சைஸில் தான் இருக்குது. ரொம்ப பொடிசாக இருக்குது. இருந்ததுலேயே இதுதான் வந்து ரொம்ப பெரிய மீனாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு மீன் வந்து ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கு. அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு மீன் வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் இது ஒரு மீன். இந்த ஒரு 3 மீன் வந்துட்டு பெருசாக இருக்குது. மிச்செல்லாம் வந்து ரொம்ப குட்டி குழந்த மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன மீனாக. அதோ ஒரு மீன் இருக்குது. இது கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. 4 மீன் பெருசாக இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து ரொம்ப குட்டி மீனாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏரிக்கு போய் இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான். இன்றைக்கி இந்த மீன் குழம்பு தான் நான் வீட்டில் வைக்க போகிறேன். இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகலை, ஹோட்டல் பிஸ்னஸ் இன்றைக்கி இல்லை. ஏன் அதுக்கு காரணம் வந்து ஒரே மழையாக இருக்குது. மழைன்றதுனால யாரும் வரமாட்டாங்கன்றதுனால இன்றைக்கி ஹோட்டல் திறக்கலை. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து ஹோட்டலில் இருக்கும் போதே கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் அதனால தான் நான் வந்து லைவ் வர முடியல. ரொம்ப டைம் அங்கேயே வந்து எனக்கு சரியாக போயிடுது. அதனால் லைவ் வர டைம் இல்லை. போன வாரம் லைவ் வந்திருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு தான் வந்து சமைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய், see you. எப்போவும் வந்து ஸ்வீட் அம்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய்.